வணக்கம். ஆழமான தேடல்ல மறுபடியும் உங்களோட இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பிரான்சிஸ் லூசில் எழுதின இட்டர்னிட்டி நவ் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். இது வெறும் தகவல் இல்ல, நான் உண்மையில யார்? இந்த அடிப்படையான கேள்விய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரிங்களா? நாம யார்? சந்தோஷம்னா என்ன? பயத்தோட மூலம் எங்க இருக்கு? உண்மைன்னு நாம நினைக்கிறது தானா? இப்படி நிறைய விஷயத்துக்குள்ள ஒரு ஆழமான பார்வை செலுத்த போறோம். வாங்க இந்த சிந்தனை பயணத்தை தொடங்கலாம். நிச்சயமா. நாம பொதுவா நம்மள இந்த உடல், இந்த மனம், இந்த ஓடுற எண்ணங்கள், இந்த உணர்ச்சிகள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, அதுதான் நம்ம அனுபவமா இருக்கு. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நம்மள அடையாளப்படுத்திக்கிறது தான் நம்ம எல்லா கஷ்டத்துக்கும், திருப்தி இல்லாம இருக்கிறதுக்கும் மூல காரணம்னு சொல்லுது. ஓ, இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்போ நாம உடல் மனம் இல்லனா வேற யார்? கரெக்ட். அந்த கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆதாரங்களோட உதவியோட. இது ஒருவேளை நம்ம நம்பிக்கைகளையே கொஞ்சம் அசைச்சு பார்க்கலாம். ஆமா. நான் இந்த உடம்பில்ல, மனசில்ல அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அனுபவத்துல நம்மளோட எல்லா உணர்வும் உடல், மனச சார்ந்து தானே இருக்கு. இருக்கு. அப்ப இந்த புத்தகம் சொல்ற அந்த உண்மையான நான் அப்படிங்கிறது என்ன? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மிக சரியான கேள்வி இது. இங்கதான் சாட்சி உணர்வு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. விட்னஸிங் அவேர்னஸ். சாட்சி உணர்வா? ஆமா. இத சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீங்க பாக்குறீங்க, கேக்குறீங்க, நினைக்கிறீங்க. இந்த அனுபவம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. இல்லையா? ஆமா. மாறிட்டே தான் இருக்கு. ஆனா, இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒண்ணு இருக்குதானே? அந்த மாறாத ஒரு அறியும் தன்மை, ஒரு பின்னணி இருப்பு. அதுதான் நம்ம உண்மையான இயல்புன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஓ! அது ஒரு பொருள் கிடையாது. அதனால அத பார்க்கவோ, புடிக்கவோ முடியாது. அதுதான் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும், உணர்றதுக்கும் ஆதாரமான நான்கிற உணர்வு. சரி. நாம செய்யற தப்பு என்னன்னா, இந்த எல்லையே இல்லாத உணர்வ இந்த குறிப்பிட்ட உடம்பு மனசுக்குள்ள அடக்கி, நான் இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். கயிற பார்த்து பாம்புன்னு பயப்படுற மாதிரிங்களா? அதேதான். கயிறங்க பாட்டுக்கு இருக்கு. ஆனா நாம அத பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம். அந்த மாதிரி. சரி, அது ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ அந்த சாட்சி உணர்வை நான் எப்படி நேரடியா உணர்றது? இது ஒரு தியரி மாதிரி இருக்கே தவிர, ஏன் அனுபவமா எப்படி மாறும்? அதுக்கு இந்த புத்தகம் ஒரு வழி காட்டுது. அந்த சாட்சி உணர்வு மேல கவனத்தை திருப்ப முயற்சிக்கும்போது, ஒரு கணம் நம்ம மனசு அப்படியே நிக்கும். திகைச்சு போயிடும். ஏன் நிக்கோ? ஏன்னா மனசுக்கு எப்பவும் எதையாவது பிடிக்கணும், ஒரு பொருளை பற்றணும். ஆனா இது பொருள் இல்லையே. ஆமா. அந்த சின்ன இடைவெளியில எந்த எண்ணமும் இல்லாம நான் இருக்கிறேன், ஐ ஆம் அப்படின்னு ஒரு ஆழமான, அமைதியான, மறுக்கவே முடியாத ஒரு உணர்வு மட்டும் மிஞ்சும். இது ஒரு சம்பவமா ஞாபகத்துல இருக்காது. ஆனா அது இதுதான் நாங்கிற ஒரு உள்ளுணர்வ, ஒரு உறுதியை நமக்கு கொடுக்கும். அதுதான் நம்மளோட இயல்பு. எல்லை இல்லாதது, ரொம்ப அமைதியானது. நாம தான் அது மேல அந்த உடல், மனம்ங்கிற தற்காலிகமான லிமிட்டேஷனை போட்டு குழப்பிக்கிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு என்னோட தனிப்பட்ட அனுபவமா, இல்ல அதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இங்கதான் நிறைய தத்துவங்கள் கொஞ்சம் சிக்கலாகுது. இங்க தான் இந்த பார்வையின் ஆழமா போகுது. அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு தனிப்பட்டதில்ல. அதுவே பிரபஞ்சத்தோட அடிப்படைன்னு சொல்லுது. பிரபஞ்சத்தோட அடிப்படையா? ஆமா. இந்த முழு பிரபஞ்சமும், எல்லா நட்சத்திரங்களும், கோள்களும், நீங்க, நான் உட்பட எல்லாமே இந்த உணர்வுல தான் தோன்றுது, நிக்குது, அப்புறம் அதுலயே மறைஞ்சிடுது. இது நாம வழக்கமா கேக்குற சயின்ஸ் பார்வையிலிருந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா, ரொம்பவே வித்தியாசமானது. சயின்ஸ் பொதுவா என்ன சொல்லுது? பொருட்கள் இருக்கு, அதிலிருந்து உணர்வு தோன்றுதுன்னு சொல்லுது. ஆனா அது ஒரு அசம்ஷன் தான், நிரூபிக்கப்படாதது. சரி. ஆனா இந்த பார்வை என்ன கேக்குதுன்னா, நம்ம நேரடி அனுபவம் என்ன? நான் இருக்கிறேங்கிறது தானே, அதுதான் மறுக்க முடியாத உண்மை. அந்த இருப்புல, அந்த உணர்வுல தான் உலகம் தோன்றுதுன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத பார்த்தா, நாம பாக்குற இந்த மலை, மரம், இந்த மனுஷங்க இதெல்லாம் என் உணர்வுக்குள்ள இருக்கிற தோற்றங்களா? இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இதுதான் அந்த இரண்டற்ற நிலைன்னு சொல்றதா? நான் டுவாலிட்டி? ஆமா, இதுதான் அத்வைதம் அல்லது இரண்டற்ற நிலைங்கிறதோட சாரம். உலகம் இல்லைன்னு சொல்லல, நல்லா கவனிங்க. சரி. ஆனா உலகம் உணர்விலிருந்து தனியா சுயமா இருக்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்லுது. மறுபடியும் அந்த கயிறு பாம்பு உதாரணம். பாம்பு இருக்கு, ஆனா அது கயிறோட தோற்றம் மட்டும்தான். பாம்புக்கு கயிறை தவிர வேற எந்த உண்மையான இருப்பும் இல்லை, இல்லையா? ஆமா. அதே மாதிரி உலகங்கிறது உணர்வோட தோற்றம்தான். அறிபவன் சப்ஜெக்ட், அறியப்படும் பொருள் ஆப்ஜெக்ட். இந்த பேதமே இல்ல. இருக்கிறது ஒரே உணர்வு தான். நீங்க ஒரு பூவை பார்க்கும்போது நீங்க அந்த பூ ரெண்டுமே உண்மை இல்ல.
அந்த பார்க்கறதுங்கிற நிகழ்வு, அந்த அறியறத்தன்மை, அதுதான் உண்மை, அதுதான் உணர்வு. இது அறிவுபூர்வமா ஏத்துக்கிறத விட உள்ளுணர்வா புரிய வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் தத்துவமா கேட்க நல்லா இருக்கு. பிரபஞ்சமே உணர்வோட தோற்றம், நான் சாட்சி உணர்வு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சரி. ஆனா என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு இதனால என்ன பிரயோஜனம்? என் சந்தோஷம், என் துக்கம், பயம், என்னோட உறவுகள், இதுல இந்த புரிதல் எப்படி உதவும்? எனக்கு சந்தோஷம் வேணும், பயம் போகணும். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்த புரிதல் வெறும் தியரியா இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் மாத்தக்கூடிய சக்தி உள்ளது. முதல்ல சந்தோஷத்தை பத்தி பாப்போம். சரி, நாம பொதுவா என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஒரு பொருள் கிடைச்சா, ஒரு லட்சியத்தை அடைஞ்சா சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுது? சந்தோஷம் வெளியிருந்து வர்றதில்ல, அது நம்மளோட இயல்பான நிலை. இயல்பான நிலையா? ஆமா, ஆசைகள் கொஞ்ச நேரத்துக்கு அடங்கும்போது, மனசு அமைதியாகும்போது நாம அனுபவிக்கிறது நம்மளோட உண்மையான ஆனந்தமான இயல்பத்தான். அதனாலதான் ஆசை நிறைவேறின கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் ஒரு அதிருப்தி வந்துடுது. ஆமா, அது உண்மைதான். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதிருப்தியை தவிர்க்காம அதை நேருக்கு நேரா சந்திச்சு, வா உன்னை முழுசா உணர்றேன் அப்படின்னு வரவேற்றா, அந்த அதிருப்தியே மெதுவா கரைஞ்சு காரணமே இல்லாத ஒரு ஆனந்தமா மாறும்னு இந்த பார்வை சொல்லுது. நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கறத விட, நான் சந்தோஷம், ஐ ஆம் ஹாப்பினஸ்ங்கிறது தான் உண்மை. இது கேட்கவே நல்லா இருக்கு. சரி, பயத்தை பத்தி என்ன? குறிப்பா அந்த மனரீதியான பயம், ஃபெயிலியர் பயம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம், எதிர்காலத்தை பத்தின பயம், இதெல்லாம் நம்மள ரொம்ப போட்டு வாட்டுது. இந்த புரிதல் இதுக்கு எப்படி உதவும்? மனரீதியான பயம், அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபியர், உண்மையான ஆபத்து இல்லாதப்போ வர்ற பயம். அது நான் ஒரு தனிநபர், இந்த உடம்பு மனசு தான் நான் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தால தான், ஈகோ வருதுன்னு இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓ, அகங்காரத்தால வர்றதா? ஆமா, நானும் இந்த தனி பாதிக்கப்படக்கூடிய உருவத்தை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு போராடும் போதுதான் பயம் வருது. அப்போ பயத்திலிருந்து விடுபட ஒரே வழி, நான் அந்த தனி நபர் இல்ல அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். சரி, எப்படி புரிஞ்சுக்கிறது? பயம் வரும்போது என்ன செய்யணும்? பயம் வரும்போது அதை எதிர்த்து போராடாம அதை வெறுமனே கவனிக்க சொல்லுது இந்த பார்வை. பயம்ங்கிறது என்ன? சில எண்ணங்கள், உடம்புல சில உணர்வுகள், அவ்வளவுதான். அத ஒரு பொருளா பாக்குற மாதிரி, வா உன்னையும் பாக்குறேன் அப்படின்னு வரவேற்கணும். யாருக்கு இந்த பயம் வருது அப்படின்னு விசாரிச்சா, அந்த நான்கிற மையம் ஒரு கருத்து தான் புரியும். பயத்தை முழுசா அனுமதிக்கும்போது அதுக்கு சக்தி இல்லாம போயிடும், அது தானா கரைஞ்சிடும். இது கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் போல இருக்கே. சரி, உறவுகளை பத்தி என்ன? அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி தானே. இந்த புரிதல் அன்பை எப்படி பாக்குது? உண்மையான அன்புங்கிறது வெறும் உணர்ச்சியோ ஒரு அட்ராக்ஷன் மட்டுமோ இல்ல. அது ரெண்டு இதயங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு சந்திப்பு. அது நான்கிற அகங்காரம் இல்லாத நிலையில தான் மலரும். அகங்காரம் இல்லாத நிலையிலையா? ஆமா, நீ வேற நான் வேறங்கிற எண்ணம் மறையும் போது அங்க காலமே இல்லாத, நிபந்தனையே இல்லாத அன்பு வெளிப்படுது. ரெண்டு பேரும் தனித்தனி ஆள் இல்ல, ஒரே உணர்வோட ரெண்டு வெளிப்பாடுதான்னு புரிஞ்சு உறவுகள் அமையும் போது அது உண்மையான ஆழமான உறவா மாறுது. ஈர்ப்பு போனாலும் அந்த அன்பு நிற்கும். இந்த புரிதல் இல்லைன்னா ஈர்ப்பு போனதும் உறவு முறிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ஓ, பாலியல் உறவு கூட இந்த அன்போட அடிப்படையில ஒருத்தரை ஆழமா உணர்ற ஒரு புனிதமான அனுபவமா, வாழ்க்கையோட கொண்டாட்டமா மாறும்னு இந்த புத்தகம் சொல்லுது. இந்த புரிதலை அடையறதுக்கு என்ன வழி? தியானம் பண்ணணுமா? மந்திரம் சொல்லணுமா? இல்ல ஒரு குரு கண்டிப்பா வேணுமா? நேரடி பாதை அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்களே, அது என்னது? மத்த பாதைகள்ல இருந்து இது எப்படி வேற? நேரடி பாதைன்னா, நீங்க தேடுற அந்த உண்மை, அந்த சாட்சி உணர்வு, அந்த சந்தோஷம், நீங்க ஏற்கனவே அதுவா தான் இருக்கீங்க அப்படிங்கறத இப்போதே இந்த கணமே நேரடியா புரிஞ்சுக்கிறது. இப்பவே வா. ஆமா, இப்பவே. நீங்க எங்கேயோ போக வேண்டியதில்ல, எதையும் அடைய வேண்டியதில்ல. நீங்க தொலைஞ்சு போயிட்டு தான் நினைச்சு தேடுறீங்க. ஆனா நீங்க இருக்கிற இடத்துலயே தான் இருக்கீங்கன்னு உணர்றது தான் அந்த பாதை. சரி, அப்போ படிப்படியான பாதைகள் தப்பா? தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த பாதைகள் என்ன செய்யுது? நீங்க இப்ப முழுமை இல்ல, நீங்க பிராக்டிஸ் பண்ணி, முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையை அடையணும்னு சொல்லுது. ஆனா இந்த புத்தகம் என்ன தேக்குதுன்னா, இந்த முயற்சி நான் ஒரு தனிநபருங்கிற அகங்கார நிலையிலிருந்து ஆரம்பிச்சா அது அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்துமே தவிர கரைக்காது. ஏன்னா அகங்காரம் தன்னைத்தானே அழிச்சுக்க விரும்பாது இல்லையா? புரியுது. அப்போ எந்த முயற்சியுமே பண்ணக்கூடாதா? சரணாகதின்னு சொல்றாங்களே, அப்போ அதோட அர்த்தம் என்ன? குருவோட பங்கு என்ன? யார்கிட்ட வழிகாட்டல் கேக்குறது? சரணாகதிங்கிறது அகங்காரம் செய்யற ஒரு செயல் இல்ல. என்னால இதை அடைய முடியாது, என் முயற்சியெல்லாம் வீண் அப்படின்னு உண்மையா புரியும்போது அது தானா நடக்கும்.
அந்த ஹெல்ப்லெஸ்னஸை ஒத்துக்கிட்டா ஒரு எம்டினஸ், ஒரு திறந்த நிலை வரும். அந்த நிலையில தான் அருள், கிரேஸ் வேலை செய்ய முடியும். அப்போ குரு உண்மையான குரு உங்க இதயத்துல எப்பவும் இருக்கிற அந்த சாட்சி உணர்வு தான். வெளியில மனித உருவத்துல வர்ற குரு, உள்ள இருக்கிற குருவை உங்களுக்கு அடையாளம் காட்ட உதவுற ஒரு கருவி மாதிரி. உங்க அகங்கார பிடிய தளர்த்த அவர் உதவுவார். அவரை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? உங்க இதயம் அவரை கண்டுக்கும். அவரை சந்திக்கும்போது ஒரு விதமான ஆழமான அமைதி, தெளிவு, அன்பு, ஒரு சுதந்திரமான உணர்வு வரும். உங்க உள்ள இருக்கிற உண்மைக்கும் அவர்கிட்ட இருக்கிற உண்மைக்கும் ஒரு ரெசனன்ஸ், ஒரு ஒத்திசைவு இருக்கிறத உணர்வீங்க. அங்க கேள்வி பதில்லாம் தாண்டி ஒரு மௌனமான புரிதல் நடக்கும். மாணவன் தயாராகும்போது குரு தானாகவே தோன்றுவாருங்கிறத அனுபவ உண்மைன்னு இந்த பார்வை சொல்லுது. சரி, இந்த பயணத்துல சில குறிப்பிட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா? உதாரணமா, தியானம். நிறைய பேர் தியானம்னா ஏதோ டெக்னிக் செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பார்வை தியானத்தை எப்படி பாக்குது? இந்த பார்வையை பொறுத்த வரைக்கும் தியானம்ங்கிறது ஒரு செயல் இல்ல, அது நம்மளோட இயல்பான நிலை. இயல்பான நிலையா? ஆமா, அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளையும் பிடிக்காம நடக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த திறந்த அமைதியான விழிப்புணர்வு நிலை இருக்குல்ல, நான் ஆப்ஜெக்டிவ் அவேர்னஸ். அதுதான் உண்மையான தியானம். ஏதோ ஒன்னு அடையிறதுக்காக செய்யற டெக்னிக்ஸ் இல்ல. ஆனா மனசை அமைதிப்படுத்த சில தியான முறைகள் உதவுதே. தற்காலிகமா உதவலாம். ஒரு பொருளை வச்சு மனசை ஒருமுகப்படுத்துறது கொஞ்ச நேரம் அமைதி தரலாம். ஆனா உண்மையான நிலையான அமைதிங்கிறது எதையும் எதிர்க்காம, எதையும் பிடிக்காம, எல்லாத்தையும் அதோட போக்குல அனுமதிக்கிற, வரவேற்கிற அந்த சாட்சி நிலையில இருக்கிறது தான். அது ஒரு முயற்சியே இல்லாத நிலை. எண்ணங்களை பத்தி என்ன? மனசு சும்மாவே இருக்காதே. எல்லா எண்ணமும் பிரச்சனையா? அது எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல, எல்லா எண்ணமும் தடங்கள் இல்ல. இந்த புத்தகம் 3 வகை எண்ணங்களை பிரிக்குது. 1, நடைமுறை எண்ணங்கள், பிராக்டிக்கல் தாட்ஸ். இன்னைக்கு என்ன சமைக்கிறது, வேலைக்கு போகணும் மாதிரி. இது தேவை, இத கவனிச்சு செஞ்ச பிறகு அது போயிடும். சரி. 2வது, உண்மை பற்றிய எண்ணங்கள், தாட்ஸ் அபவுட் ட்ரூத். நான் யார், என் இயல்பு ஆனந்தம், இந்த மாதிரி புரிதலுக்கு உதவுற எண்ணங்கள். இது மனசை சுத்தப்படுத்தி நம்மள மூலத்துக்கு கூட்டிட்டு போகும். இத நாம வரவேற்கணும். ஓகே. மூணாவது? மூணாவது தான் அகங்கார எண்ணங்கள், ஈகோ ட்ரிவன் தாட்ஸ். நான் தனிங்கிற எண்ணத்திலிருந்து வர்ற ஆசை, பயம், பொறாமை, சந்தேகம், இதுதான் குழப்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு 2 வழி இருக்கு. 1, அதோட மூலத்தை விசாரிக்கிறது. யாருக்கு இந்த பயம் வருதுன்னு கேட்டா அந்த நான் ஒரு கருத்துதான்னு புரியும், பயம் கரையும். இல்லனா நான் சாட்சி உணர்வுங்கிற புரிதல் நல்ல ஆழமா நிலைச்ச பிறகு இந்த எண்ணங்கள் வெறும் பழைய பழக்கமா வரும்போது அதை பெருசா கவனிக்காம இது என் இயல்பு இல்லைன்னு உணர்ந்து சும்மா விட்டுடலாம். கடைசியா அந்த அகங்காரம், ஈகோ, நான் தனிங்கிற அந்த உணர்வு, அதை எப்படி கையாள்றது? அதை எதிர்த்து சண்டை போடணுமா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அகங்காரத்தை அகங்காரத்தாலேயே அழிக்க முடியாது. அதை எதிர்த்து போராடினா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ என்ன செய்யணும்? இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான அப்ரோச் சொல்லுது. அகங்காரத்தை ஒரு பொருள் மாதிரி பாருங்க. அது வரும்போது ஓ அகங்காரம் வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணுங்க. அதை வெறுக்காதீங்க, எதிர்க்காதீங்க. அதை வரவேற்க சொல்லுது. வா, உன்னை நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி. வரவேற்கணுமா? ஆமா, நீங்க அதை வெறுமனே கவனத்தோட பார்க்கும்போது அதுக்கு சக்தி கொடுக்கிற உங்க நம்பிக்கை அதுல இருந்து விலகிடும். அது வெறும் ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு நம்பிக்கை தான். நான் இந்த உடம்பு மனசோட கட்டுப்பட்டவன்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கேள்வி கேட்கும்போது, அதுக்கு தீனி போடுறது நிறுத்தும்போது அது தானாவே பலம் இழந்து கரைஞ்சிடும். அப்படியானா இவ்ளோ நேரம் நம்ம பேசினதோட சாராம்சம் என்னன்னு பார்த்தா, நாம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அமைதி, ஆனந்தம், முழுமை எல்லாமே வெளியில இருந்து வரதில்ல. அது ஏற்கனவே நம்ம உண்மையான இயல்பா இருக்குங்கிறது தானா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மையச் செய்தி. இந்த பயணம்ங்கிறது இல்லாத ஒன்ன தேடி அடையறதில்ல. அதுக்கு பதிலா நான் இது இல்லன்னு நாம தப்பா புடிச்சு வச்சிருக்கிற அடையாளங்களை கழட்டி எறியறது. அன்லேர்னிங். அன்லேர்னிங். ஆமா. திரை விலகுனா அங்க வெளிச்சம் இருக்கிறது மாதிரி இந்த தப்பான அடையாளங்கள் விலகுனா நம்ம உண்மையான பூரணமான இயல்பு தானாவே வெளிப்படும். அது எப்பவும் இங்க இப்பவே இருக்கு. இது உண்மையிலே நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. நாம உலகத்தையும் நம்மள பத்தியும் வச்சிருக்கிற நிறைய அடிப்படை எண்ணங்களையே மாத்தி போடுது. ஆமா. இந்த உரையாடலை முடிக்கிறப்ப நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி விஷயத்தை இந்த புத்தகத்திலிருந்து சொல்றேன். ஆழ்ந்த உறக்கம் இருக்கிறது, ஆனால் மரணம் இல்லை. டீப் ஸ்லீப் இஸ் டெத் இஸ் நாட். இது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரணங்கிறது ஒரு கருத்து.
உடம்பு மனசு அழியப் போகுதுங்கிற எண்ணத்தோட வர்ற பயம். ஆனா ஆழ்ந்த தூக்கம் அது நம்ம தினசரி அனுபவம். அங்க நான்கிற தனியாள் இல்ல, எண்ணம் இல்ல, உலகம் இல்ல. ஆனா இருப்பு இருக்கு, உணர்வு இருக்கு இல்லையா? ஆமா. முடிச்சதும் நல்லா தூங்குனேன்னு சொல்றோம். அந்த கேப்ல அனுபவம் இல்லைனாலும் அந்த இருப்பு தொடருது. இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆழ்ந்த தூக்க நிலை நம்ம உண்மையான மாறாத இயல்புக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு. இது எப்படி சாத்தியம்? ஆமா. எப்படி? உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு வேலைய முடிச்சதும் வர்ற அமைதியில, ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல வர்ற அந்த சின்ன இடைவெளியில, எதிர்பார்க்காத நேரங்கள்ல வெளிப்படுற அந்த சாட்சியான அமைதியான இருப்ப கவனிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை அதுதான் நீங்க தேடுற பதில்களுக்கான திறவுகோலா இருக்கலாம்.